ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து ஸ்டாண்ட் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் டிசைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து கோடு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 0 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பெருசாகவே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 0 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 6. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இதுதான் வந்து ஜரி த்ரெட். ஓகேங்களா? இங்கே தெரியுதுங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதை வந்து முடிச்சு போட போகிறோம். நல்லா நம்ம நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, துணி தைக்கிறது அந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த இது வந்து ஸ்டாண்டோட அடியில் விட்டுக்குங்க. ஓகேங்களா? எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த சென்ட்ரு விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரு விரல் இப்படி கையை வச்சு இப்படி பிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது பண்ணும்போது கீழேருந்து நம்ம இப்படி குத்தி எடுக்கும்போது இதில் இப்படி மாட்டிட்டு மேலே வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடியில் கை வச்சுக்கிட்டேன். நம்ம இப்படி முடிச்சு போட்டுட்டு இப்படி இப்படி வச்சு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துலையே நாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் பெருசாக. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு நாட் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? நாட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் இதே போல் லைன் போட்டு மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி போட்டோம். இப்போ வந்து 0.5 சென்டிமீட்டர் இங்கே சென்டராக ஒரு கோடு தெரியுதுங்களா, அதில் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 0க்கும் 1க்கும் வச்சு நம்ம மார்க் பண்ணோம். இப்போ வந்து 0க்கும் 0.5க்கும் அப்புறம் 0.5லேருந்து 0.1 அது மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக செயினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரே ஈவனாக குட்டி குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் சைஸ் வந்து முன்ன பின்ன வந்தாலும் எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராகவே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வரும்.
ஓகேங்களா? அவ்வளோதான். இதை பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். என்னோடய கிளாத் வந்து லூஸ் ஆகிடுச்சு. லூஸ் ஆகாமல் பண்ணணும். இப்போ சரி, நான் வீடியோ எடுக்கிறதுனால அதை அப்படியே போடுறேன். லூஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து லாக் போடணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதோட ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். நான் ஷேப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த ஷேப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?